அழகா அரண்மனையில் குபேரன் பெருமையோட நடந்தான். செல்வம் குவிந்திருந்தது. எனக்கு இல்லாதது எதுவும் இல்லைன்னு அவன் மனசு திமிரா பேச ஆரம்பிச்சது. குபேரனுக்கு திமிர் அதிகமாயிற்று. சிவன் பார்வதியையே என் விருந்துக்கு அழைக்கிறேன்னு முடிவு. அது மரியாதைக்காக இல்ல, பெருமைய காட்டத்தான். கைலாசத்தில் அழைப்பு வந்தது. சிவன் சிரித்தார். அது சாதாரண சிரிப்பு இல்ல, பேராசைக்கு பாடம் வேணும்னு சொல்வது போல. பார்வதியும் அதே உண்மையை உணர்ந்தாள். பார்வதி கணேசாவை அழைத்தாள். குபேரனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு சைகையாலே சொன்னார். கணேசா சிரிச்சு தலையசைத்தான். நான் போறேன் என்ன. அழகா அரண்மனையில் விருந்து தயாரானது. தட்டு மேல் தட்டு, இனிப்பு மேல் இனிப்பு. குபேரன் பெருமையோட பார்த்தான். இந்த விருந்து உலகம் மறக்காதென்ன. கணேசா அழகா அரண்மனையில் நுழைந்தார். விருந்தை பார்த்து சிரித்தார். குபேரன் பெருமையோட வரவேற்றான். இப்ப பாருங்க என் செல்வம்னு. முதல் தட்டே கண்முன்னே காலியானது. கணேசா சாப்பிட்ட வேகம் பார்த்து சேவகர்கள் திகைக்கார்கள். குபேரன் மட்டும் சிரித்தான். இதுதான் என் விருந்து. கணேசா கை தூக்கி இன்னும் என்று சைகை செய்தார். குபேரன் ஒரு கணம் தடுவாரினான். ஆனா வெளியே காட்டல. சேவகர்களை இன்னும் வேகமா ஓடச் சொன்னார். தட்டு மேல் தட்டு வந்தது. ஆனா கணேசாவின் பசி இன்னும் குறையல. சேவகர்கள் ஓய்ந்தார்கள். குபேரனுக்கு வியர்வை வந்தது. பெருமை பதற்றமா மாறத் தொடங்கியது. ஒரு கட்டத்தில் இனிப்பே முடிந்தது. சேவகர்கள் கையில் காலி தட்டு மட்டும். குபேரன் முகம் வெளிர்ந்தது. ஆனா கணேசா சிரிச்சுக்கிட்டே இன்னும்னு சைகை செய்தார். இனிப்புக்கு பிறகு சாதமும் கறியும் வந்தது. ஆனா தட்டு காலியாகும் வேகம் இன்னும் அதிகமாயிற்று. குபேரன் கண்கள் ஓடின. செல்வம் கூட இப்ப குறைவா தெரிந்தது. கணேசா மீண்டும் இன்னும்னு கேட்டார். குபேரன் வியர்வை துடைத்தான். பெருமையோட இருந்த சிரிப்பு உடைந்து பதற்றம் முகத்தில் தெளிவா தெரிந்தது. குபேரன் சமையலறைக்கு ஓடி வந்தான். பாத்திரங்கள் காலியாக ஆரம்பித்திருந்தன. சமையல்காரர்கள் பயத்தில் நடுங்கினர். ஏதாவது கொண்டு வா என்று குபேரனின் பெருமை இப்போ கெஞ்சலாக மாறியது. கணேசா சிரிச்சார். வெறும் கீரை இருந்தாலும் போதும். அந்த நொடி குபேரனுக்கு புரிஞ்சது. இது விருந்து போட்டு பெருமை காட்டுற சவால் இல்ல, பேராசைய உடைக்கிற பாடம். குபேரன் முதல் முறையா தலை குனிந்தான். நான் தான் பெரியவன்னு நினைத்த அகந்தை உடைந்தது. கணேசா அவனை தண்டிக்கல, அவனை காப்பாத்தினார். பேராசைய விட்டுட்டாதான் செல்வம் அர்த்தம். குபேரன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டான். என் செல்வம் எனக்கு திமிரா மாறிடுச்சுன்னு உண்மை ஒப்புக்கொண்டான். அந்த நொடி விருந்து கூடம் ஒரு பாடசாலை மாதிரி மாறியது. ஒரு சிறிய உணவு மட்டும் வைத்தார்கள். கணேசா அதையே எடுத்துக்கொண்டு திருப்தியா சிரித்தார். குபேரனுக்கு அப்போதான் புரிஞ்சது, திருப்தி தான் உண்மையான செல்வம். கணேசா குபேரனுக்கு பாடம் சொன்னார். செல்வம் பெருமைக்காக அல்ல, சேவைக்காக. நிறைய வைத்திருப்பது முக்கியமில்லை, எவ்வளவு பகிர்கிறோம் என்பதுதான் மதிப்பு. குபேரன் அந்த நொடியில் மாற ஆரம்பிச்சான். இனி என் செல்வம் அகந்தையாகாது, உள்ளே முடிவு. விருந்த வெளியே பகிரச் சொன்னான். செல்வம் சேவையாக மாறும்போதுதான் அது அழகு. விருந்து முடிந்தது. ஆனா உண்மையா நிறைந்தது குபேரனின் மனம். கணேசா ஆசீர்வாதம் தந்தார். திருப்தி தான் செல்வத்தின் தலைவன்னு அந்த நாள் குபேரன் கற்றுக்கொண்டான். அப்போ சிவன் பார்வதி அரண்மனைக்குள் வந்தார்கள். குபேரன் தலை குனிந்து வணங்கினான். இந்த விருந்து இப்போ காட்சி இல்லை, ஒரு மாற்றத்தின் முடிவானது. கணேசா சிரிச்சார். எனக்கு பசி இல்லை, உன் பேராசைக்கு பாடம்தான். குபேரன் புரிந்தான். செல்வம் இருந்தாலும் திருப்தி இல்லைன்னா மனம் ஏழைதான். குபேரன் வாக்குறுதி செய்தான். என் செல்வம் இனி திமிருக்கு இல்லை, சேவைக்கு. அப்போதான் அவன் உண்மையான செல்வரானான். கணேசா ஆசீர்வாதம் அவன் மேலே விழுந்தது. இந்த கதை சொல்லும் பாடம் எளிது. பேராசை நிறைய இருந்தாலும் மனம் வெறுமையாயிருக்கும். திருப்தி இருந்தாதான் வாழ்க்கை நிறையும். அதுதான் கணேசா காட்டிய உண்மை. குபேரன் கற்றுக்கொண்டான். செல்வம் பெருமை இல்லை, அது பொறுப்பு. கணேசா சிரிச்சார். திருப்திதான் மெய் செல்வம். இப்படி புராண கதைகள் பிடிச்சா இன்னொரு கதைக்கும் தொடருவோம்.